அதுக்கு நாம் பேச இருக்கிறோம். தமிழ் சினிமாவில் பேரன்பின் பெருமனிதர் தயாரிப்பாளர் நடிகர் PL தேனப்பன் அவர்களை பேச வைக்கிறோம். வாழ்த்து வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மீடியா மற்றும் போட்டோகிராஃபர் மற்றும் மேடையில் அமைந்திருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட காலை வணக்கம். போகும் இடம் வெகு தூரம் இல்லை என்ற டைட்டில் ரொம்ப கேட்சிங்கா இருக்கு. இந்த படத்தோட எனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, அவர் மைக்கேல் எங்கிட்ட தான் வந்து இந்த ஒரு கல்கின்னு ஒருத்தர் நம்ம குரங்கு பொம்மையில் அங்கே நடிச்சாரு. அவர் வந்து எங்கிட்ட நல்ல ஸ்கிரிப்ட் கேட்டா சொல்லு அப்படின்னு சொன்னேன். எனக்கு வந்து ஸ்கிரிப்ட் சொன்னாரு. உண்மையிலே இந்த கதையை வந்து நான் மைக்கேல் சொன்னதை விட ஜாஸ்தி நான் இன்ட்ரெஸ்ட்ல சொல்லியிருக்கேன். அத்தனை பேர்கிட்ட நான் இந்த கதையை சொல்லியிருக்கேன். ரொம்ப அருமையான அற்புதமான ஒரு ஸ்கிரிப்ட். நான் ப்ரொடியூஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். சந்தர்ப்ப சூழ்நிலை சரியா இல்லை. ஒரு பண்றாங்க. இப்ப கருணாக்கு ஒரு நாள் போன் பண்ணி சொன்னேன், இப்ப ஒரு கதை கேட்டேன், ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்குன்னு. ஆனா நீங்க அவ்வளவு ஈஸியா சொல்ல மாட்டீங்களா, கொஞ்சம் அனுப்பினாரு. உடனே நம்ம மைக்கில் அனுப்பிச்சு விட்டேன். அன்னைக்கு போய் டிக்கெட் போட்டு கருணா உடனே சிவகங்கைக்கு அனுப்பிச்சு நைட்டு கதையை கேட்டு நைட்டே கருணா போன் பண்ணி சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படின்னாரு. நிச்சயமா அந்த கதை வந்து கருணாசுக்கும் விமலுக்கும் டைரக்டருக்கும் டெக்னீஷியன் ஒவ்வொருத்தருக்கும் இந்த படம் வந்து ஒரு பெரிய பேர் வாங்கி கொடுக்கணும்னு எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இந்த படத்துல கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே முடியாது. நான் என்னோட பேரன்பு படம் இருக்கும், வர்ற முறைலாம் கதையை சொல்லுவேன். எந்த படத்துக்கும் வர்ற முறைலாம் கதை சொல்லுங்க. ஆனா கிளைமேக்ஸ் யாருக்கும் சொன்னதில்லை. நீங்க என் நண்பர் அத்தனை பேருக்கு சப்ஜெக்ட் சொல்லியிருக்கேன், கிளைமேக்ஸ் சொன்னதில்லை. இந்த படத்தோட ஹைலைட்டே நான் கிளைமேக்ஸ் தான். நிச்சயமா யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு கிளைமேக்ஸா இருக்கும். நிச்சயமா இந்த படம் ஒரு பெரிய லெவலில் வெற்றியாகுங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. நிச்சயம் நம்ம ப்ரொடியூசருக்கு ஒரு நல்ல ஒரு படமாக எடுத்து மைக்கேல் மாதிரி நிறைய பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கிறத மனசுல வாழ்த்துக்கிறேன். அப்புறம் நான் சொல்றேன், இன்னைக்கு வந்து இண்டஸ்ட்ரியில பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கிறது ஒன்று ஒத்துமையுடன் பஞ்சாயத்து, இன்னொன்று வந்து மைக்கேல் ராயப்பன். ஏன்னா ரெண்டு ஹீரோ வச்சு நான் படம் பண்ணியிருக்கேன். சிம்பு வச்சு வல்லவன் படம் பண்ணேன். ஏன்னா சிம்பு வச்சு படம் பண்றதே பெரிய நாட்டு. சிம்பு டைரக்டரா போட்டு நான் படம் எடுத்தேன். அப்போ எனக்கு பேசுறதுக்கான வயசு நிறைய இருக்கு. அதே மாதிரி தமிழ் சாரை வச்சு உத்தமன் இல்லைன்னு படம் எடுத்தாங்க இவங்க திருப்பதி பிரதேஷ். அந்த படத்தை பத்தி பேசுறதுக்கு எனக்கு வயசு இருக்குன்னா, அந்த டைம் நான் தான் செக்ரட்டரி அந்த கவுன்சில்ல. அந்த டைம் வந்து நடந்து என்னங்கிறது வந்து எல்லாம் இருக்குது. ஆனா அந்த பிரச்சனைகளை வந்து கமல் சார் வந்து லெட்டர் கையெழுத்து போட்டு கொடுத்தாருன்னு சொன்னேன். ஆனா அதுக்கப்புறம் வந்து அந்த லெட்டர் வந்து அதுக்கு அடுத்த அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு மெயின் ஃபண்டிங் பண்ண வந்து இவங்க ஒரு பைசா கூட போடல. மெயின் ஃபண்டிங் பண்ண வந்து ஈராஸ் ஃபண்டிங் கொடுத்தாங்க. அந்த ஃபண்டிங்கை செட்டில் பண்ணி ஞானவேல் ராஜா. அதனால அதுக்கு அடுத்த நாளே ஞானவேல் ராஜாவுக்கு டோட்டலா அந்த லெட்டரோட கார்பரேட் வந்து ஞானவேல் ராஜாவுக்கு சரண்டர் பண்ணிட்டாங்க. இதனால திருப்பதி பிரதேசுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த வித சம்பந்தம் இல்லை கேட்கறதுக்கு. அப்படியே கேட்கணும்னா இந்த ரைட்ஸ் வந்து கேட்கணும்னா ஒரு ஞானவேல் ராஜாவும் கேட்டாகும். அது ஞானவேல் ராஜாட்ட நான் போன் பண்ணிக்கிட்டேன். இன்னைக்கான கமல் சார் சப்போர்ட் தான் அப்படின்னு சொன்னாரு. ஒரு மதுரை அனுப்பு சினிமா சில பேர் சினிமா இண்டஸ்ட்ரியில கொதிச்சிலிருந்து என்ட்ரி கொடுத்த மாதிரி ஒரு இவ்வளவு பெரிய ஒரு கலைஞர் ஒரு கமல் சாருக்கு யாரும் பேசலன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் வந்து கமல் சார் டேட்டு கேட்கறதுக்கோ இதுக்கோ ஜாலராக்கா சொல்ல. ஆனா ஒண்ணுக்கு கமல் சார் வச்சு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். இவங்கெல்லாம் ஒரு படம் தான் எடுத்திருக்காங்க. தானியம் ஒரு படம் தான் எடுத்திருக்காரு. ஒரு திருப்பதி பிரதேஷ் ஒரு படம் தான் எடுத்திருக்காங்க. நான் 3 படம் எடுத்திருக்கேன். அவரோட ஓன் ப்ரொடக்ஷன் வந்து 2 பேரும் கோஆபரேஷன் ஒர்க் முடியும். அது போக 19 படம் மேனேஜரா ஒர்க் பண்ணிருக்கேன் ராஜ்கமல்ல. அப்போ எனக்கு தெரிஞ்ச கமல் சாரை பத்தி டெஃபரெண்டா எனக்கு தெரிஞ்ச 2015 மே மாசம் அவர் கூப்பிட்டு டேட் கொடுக்குறேன்னு சொன்னாரு. அக்டோபர் நவம்பர் டிசம்பர் டேட் கொடுக்குறேன்னு சொன்னாரு. பணம் ரெடி பண்ண முடியலதான் உண்மை. அதுக்கப்புறம் ஆகஸ்ட்ல இவங்கதான் போன் பண்ணி ஏன்னா இதுக்கு வேணா அருள் பண்ணி திருப்பூர் சொன்னதுக்கு தெரியும், அவங்க கேட்டா தெரியும். அதுக்கப்புறம் இவங்கதான் பணம் ரெடி பண்ண முடியல, நீங்க டேட் வேற கொடுத்துருக்காங்க. 2015 முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அன்னைக்கே முடிஞ்சு போச்சு. இப்ப திருப்பி இவ்வளவு பெரிய ஒரு நாயகன் ஒரு கமல் சார் வந்து இவ்வளவு மாற்றி எல்லாரும் வச்சு செய்யறது ரொம்ப சங்கடமா இருக்கு. ஒரு சின்ன ரசிகனா நான் வந்து இப்ப நானும் வல்லவன் படம் எடுத்தேன். உண்மையா ரைட்ஸ் இருந்தா நான் தான் கேட்கணும் சிம்புட்ட. நான் இன்னைக்கு வரைக்கும் கேட்டது இல்லையே. ஏன்னா சிம்பு டைரக்டரா வச்சு படம் எடுத்திருக்கேன். நான் இன்னைக்கு வரைக்கும் சிம்புட்ட படம் பண்ணி கூட கேட்டது இல்லை. ஏன் கமல் சாட்டும் கேட்டது இல்லை. என்ன என் பொசிஷன் தெரியல இருக்கும். நான் இது வரைக்கும் யாருக்கும் ஒரு ரூபாய் கடன் கிடையாது இண்டஸ்ட்ரியில. நீங்களும் தெரியல. யாருக்கும் ஒரு ரூபாய் பேலன்ஸ் கிடையாது. எந்த டெக்னீஷியனும் பேலன்ஸ் கிடையாது. எல்லாரும் அது பேசுறது தகுதி எந்த இதெல்லாம் இருந்து பேசுனா இல்ல ஒரு அர்த்தம் இருக்கு. அப்போ இண்டஸ்ட்ரியில் பேலன்ஸ் வச்சிருக்கிறவங்க பேசுனா எல்லாருக்கும் செட்டில் பண்ணிட்டு பேசுங்க. இதுதான் என்னோட பயமான கருத்து. நன்றி.